அல்லாஹு தாலா சொல்கின்றான், ஒரு கூட்டம் அவர்களது குற்றத்தையும் சுமப்பார்கள், யாரை வழிகெடுத்தார்களோ அவர்களது பாரத்தையும் அவர்கள் சுமக்க வேண்டிய ஒரு நிலைமை கியாமத்தில் உண்டாகும். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய்ய பஅதா. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பாக்கியங்களையும் சரியாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே இன்று எமது கையில் இருக்கக்கூடிய இந்த ஹேண்ட்போனாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இதை எப்படி பாவிக்க வேண்டும் என்று மார்க்கம் எமக்கு வழிகாட்டி இருக்கின்றது. சொல்லக்கூடாத பகுதிகள், அவைகள் எமது வாழ்க்கையின் சீக்ரெட்டாக இருக்க வேண்டும். அவைகளை நாம் அம்பலப்படுத்தி விடக்கூடாது. சில தேவைகள் கூட இருக்கின்றன, அந்த தேவைகளை கூட உலமாக்கள் சொல்வார்கள், இஸ்தஈனு அலா கதாஇ ஹவாயிஜிக்கும் பில் கித்மான். அந்த தேவைகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் யாரிடத்திலும் சொல்லாமல் மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள், முடியும் வரைக்கும். காரணம், மனிதர்களின் கண்கள் வித்தியாசமானது. ஒவ்வொரு கண்களும் வித்தியாசமான பார்வையுடன் பார்க்கும். சிலர் நமக்கு நலவை நாடும் பார்வையுடன் பார்ப்பார்கள், இன்னும் சிலர் பொறாமை கண்ணுடன் பார்ப்பார்கள், கண் திருஷ்டி கண்ணூர் என்ற பார்வையுடன் பார்ப்பார்கள். இவைகளெல்லாம் ஏற்படாமல் இருப்பதற்காக வேண்டி சில விடயங்களை நாம் மறைத்து வைத்திருக்க வேண்டும், யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. இன்று கவலையான செய்தி, எமது ஹேண்ட்போனிலே நாம் வெளியிடக்கூடிய சில போஸ்டுகள், சில விடயங்கள் எமது வாழ்க்கையிலே மறைக்க வேண்டிய சில பகுதிகளை மறைக்காமல் நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம், பப்ளிஷ் பண்ணி கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவை கண்டார்கள். அந்த கனவை வாப்பாவிடத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் வந்து சொன்னார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீங்கள் இந்த கனவை யாரிடத்திலும் சொல்லாதீர்கள், விசேஷமாக உங்களுடன் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு சொல்லாதீர்கள். காரணம், ஃபயகீது லக கைதா, அவர்களுக்கு பொறாமை வந்து உங்களுக்கு சூழ்ச்சி செய்வார்கள். காரணம், மனிதனுடன் ஷைத்தான் இருக்கின்றான் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னது குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இது பெரும் ஒரு பாடம். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில விடயங்களை யாரிடத்திலும் சொல்லாமல் அதை மறைத்து வைத்திருக்க வேண்டும், அவைகளை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. இந்த அடிப்படையிலே நாம் இன்று வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் வெளியிடப்படுவதை பார்க்கின்றோம். வீட்டுடைய லிவிங் ரூமிலிருந்து கிச்சன் வரைக்கும் உள்ள அனைத்து பகுதிகளும் அனைவருக்கும் தெரியக்கூடிய ஒரு நிலைமை சில வீடுகளிலே உண்டாகி இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எத்தனை மணிக்கு தூங்குகின்றார், எத்தனை மணிக்கு வெளிப்போகின்றார், அது பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலான ஒரு நிலைமையை நாங்களே உண்டாக்கி கொள்கின்றோம். குர்ஆன் சொல்கின்றது, வலா துல்கு பிஐதீக்கும் இலத் தஹ்லுகா வ அஹ்சினு, நீங்கள் உங்களை அழிவிலே போட்டுக் கொள்ள வேண்டாம் என்று குர்ஆன் சொல்லி காட்டியிருக்கின்றது. அடுத்த ஒழுக்கம், கண்ணியமானவர்களே, நாம் இந்த ஹேண்ட்போனை பாவிக்கும் பொழுது எம்மை மறந்து விடக்கூடாது. அப்படி என்றால் எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் எடிக்ட் ஆகிவிடக்கூடாது. எடிக்ஷன் என்பது மிக பயங்கரமான ஒரு நோய். போதை பொருளுக்கு எடிக்ட் ஆனவர்கள் இருக்கின்றார்கள். இதே போன்று ஒரு பயங்கரமான ஒரு எடிக்டான் போனுக்கு எடிக்ட் ஆகி இருப்பது. அப்படி என்றால் என்ன அடையாளம்? எம்மை அறியாமலே சில எப்புகளை நோக்கி தேவையில்லாமல் கை போகின்றதா, இது நாம் எடிக்ட் ஆகி இருக்கின்றோம் என்பதற்குரிய அடையாளம். ஒரு தேவை இல்லை, தேவையில்லாமல் எம் கை போனிலே இருக்கக்கூடிய ஒரு எப்பை நோக்கி செல்கின்றதா, நாம் இந்த போனுக்கு எடிக்ட் ஆகி இருக்கின்றோம் என்பதற்குரிய அடையாளம். சில சந்தர்ப்பங்களிலே எமது பொறுப்புகளை செய்வதற்கு கூட இது தடையாக இருக்கின்றது. எமது குடும்பத்தை பார்ப்பதற்கு கூட தடையாக இருக்கின்றது. எமது பிள்ளைகளுடன் சந்தோஷமாக பேசுவதற்கு கூட இது தடையாக இருக்கின்றது. இது பெரும் ஒரு சவாலாக சமூகத்திலே இன்று மாறி இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சில சந்தர்ப்பங்களிலே இந்த எடிக்ஷன் மனிதனை பெரும் ஒரு ஆபத்திலே, ஆக்சிடென்டிலே கூட கொண்டு போய் சேர்க்கின்றது. சிலருக்கு போன் பாவித்து பாவித்து எடிக்ட் ஆகி அவர்கள் டிரைவ் பண்ணும் பொழுது கூட, வாகனத்தில் செல்லும் பொழுது கூட அதை பார்த்து கொண்டே செல்கின்றார்கள். இதன் மூலமாக அவர்களது உயிருக்கும் பெரும் ஒரு ஆபத்து இருக்கின்றது, அதிலே பயணிக்கக்கூடியவர்களுக்கும் பெரும் ஒரு ஆபத்து இருப்பதை நாம் பார்க்கின்றோம். மேல் சொன்ன குர்ஆனுடைய ஆயத்து சொல்கின்றது, எந்த சந்தர்ப்பத்திலும் உங்களை நீங்கள் அழிவிலே ஆழ்த்தி கொள்ளாதீர்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டியிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இன்று நாம் எமது ஹேண்ட்போனிலே, சோசியல் மீடியாக்களிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒழுக்கம்தான், செய்திகள் வரும் பொழுது அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அனைத்து செய்திகளையும் உடனே நம்பிவிடக்கூடாது. குர்ஆன் சொல்கின்றது, உங்களிடத்தில் ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தால், யாராவது ஒருவர், தனிநபர் அல்லது ஒரு மீடியா அல்லது ஏதோ ஒரு சேனல்
ஒரு செய்தியை எம்மிடத்தில் கொண்டு வந்தால் அந்த செய்தியை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஃபதஸப்பது அன் துஸீபு கௌமன் பிஜஹாலஹ் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். சில சந்தர்ப்பங்களிலே அறியாமல் உங்களுக்கு கிடைத்த பிழையான செய்தியை வைத்து சில முடிவுகளை எடுத்து விடுவீர்கள். அதற்கு பின்னால் கவலைப்படுவீர்கள், நான் பிழையாக ஜட்மெண்ட் கொடுத்து விட்டேன், முடிவெடுத்து விட்டேன், ஷேர் பண்ணி விட்டேன், இதன் மூலமாக எத்தனையோ பேர்கள் பார்த்து பிழையான முடிவுகளை எடுத்திருக்கின்றார்கள் என்று பின்னால் கவலைப்படுவீர்கள் என்று அல் குர்ஆன் சொல்லி காட்டியிருக்கின்றது. எனவே அந்த செய்திகளை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். விசேஷமாக கண்ணியமானவர்களே, மற்றவர்களுடைய மானத்துடன் சம்பந்தமான விடயங்கள் வரும். யாராவது ஒருவரை பற்றி குறை பேசக்கூடிய சில நபர்கள், அவர்களுக்கு வேலையே கோசிப்பிங், மற்றவர்களை பற்றி குறை பேசுவது, பெக் பைட்டிங், இதுதான் அவர்களது வேலையே. இப்படியானவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை உடனே நம்பிவிடக்கூடாது. மார்க்கம் சொல்கின்றது, குறையை கண்டால் அதை மறைத்து கொள்ளுங்கள், அதை வெளிப்படுத்தாதீர்கள் என்று மார்க்கம் சொல்கின்றது. இந்த குறைகள் பேசப்படக்கூடிய இடங்களாக மீடியாக்கள் மாறி இருப்பது பெரும் கைசேதத்துக்குரிய. தனிநபர்களது குறைகள் அவர்களுடன் பேசி தீர்மானிக்கப்பட வேண்டும், திருத்தப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அவைகள் அனைத்தையுமே நாம் பப்ளிஷ் பண்ணி ஒரு நாளும் அதற்குரிய தீர்வுகளை நாம் எடுக்க முடியாது. மானம் என்பது மிக முக்கியமானது. ஒவ்வொருவரது மானத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும். யார் மற்றவர்களின் மானத்திலே கை வைப்பார்களோ அவர்களது மானமும் என்றோ ஒரு நாள் பறக்கப் போகின்றது என்பதற்குரிய அடையாளம். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள், சில கூட்டங்களை நான் பார்த்தேன், அவர்களுக்கு வாழ்க்கையில எந்த ஒரு குறைகளும் இருக்கவில்லை. மற்றவர்களின் குறைகளை பற்றி அவர்கள் துருவி துருவி ஆராய்ந்து பேசினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் அதே குறையை நான் உண்டாக்கி இருப்பதை நான் பார்த்தேன் என்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இதே போன்று ஹராமான சில விடயங்களை விட்டும் எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹராமான சில விடயங்களை விட்டும் எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, சில சந்தர்ப்பங்களிலே ஹராமான சில விடயங்களை பார்க்கின்றோம் அல்லது அதனுடன் தொடர்பாகின்றோம், அந்த சேனல்களிலே ஜாயின் ஆகி இருக்கின்றோம். அதன் மூலம் எத்தனையோ பேர் பிழையான வழிக்கு போகக்கூடிய ஒரு நிலை உண்டாகி இருக்கின்றது. நாம் மௌத்தாகி விடுவோம். அதற்கு பின்னாலும் எமது அக்கௌண்டிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த போட்டோஸ்கள், வீடியோக்கள் மற்றவர்கள் பிழையான வழிக்கு போய் சேர்வதற்கு காரணமாக அமைந்திருக்கு. ஒரு சம்பவம் ரமலானிலே ஒரு ஆலிம் சொன்னார், ஒருவர் ஒரு மோசமான வெப்சைட்டுக்கு சென்று அவர் தன்னை ரெஜிஸ்டர் பண்ணினார், பதிவு செய்து கொண்டார். அவருக்கு ஒவ்வொரு வாரமும் ஒரு பிழையான, ஒரு மோசமான, பார்க்கக்கூடாத ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோ வந்தால் அதை மற்றவர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருப்பார்கள். அவரது நண்பர், அவர் ஃப்ரெண்ட்ஸுகள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் பார்ப்பார்கள். கவலையான செய்தி, அவர் மௌத்தாகிவிட்டார். இன்னும் அவரது அக்கௌண்டில் இருந்து அந்த வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. அல்லாஹு தாலா சொல்கின்றான், ஒரு கூட்டம் அவர்களது குற்றத்தையும் சுமப்பார்கள், யாரை வழிகெடுத்தார்களோ அவர்களது பாரத்தையும் அவர்கள் சுமக்க வேண்டிய ஒரு நிலைமை கியாமத்தில் உண்டாகும். எமது பாவம் அது பெரியதோர் பாரம். இதைவிட பயங்கரமான ஒரு பாவம், யாரை வழிகெடுத்தோமோ அவர்களின் பாரத்தையும் நாம் சுமக்க வேண்டிய நிலைமை உண்டாகும். அல்லாஹு தாலா சொல்கின்றான், அலா ஸாஅ மா யஸிரூன், இதுதான் அவர்கள் சுமக்கக்கூடிய மிக மோசமான பாரம் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டியிருக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, பிழையான இடங்களுக்கு நாம் செல்வதை விட்டும் எம்மை பாதுகாத்துக் கொள்வோம். எமது இப்படியான ஹேண்ட்போனை, சோசியல் மீடியாக்களை அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையிலே பாவித்துக் கொள்வோம். அது எமது சொர்க்கமா நரகமா என்பதை நாமே முடிவு செய்து கொள்ளலாம். எமக்கு நிம்மதியை தரக்கூடியதா அல்லது எமக்கு கவலையையும் கைசேதத்தையும் தரக்கூடியதா என்பதை நாம் பாவிப்பதை வைத்தே முடிவு செய்து கொள்ளலாம். அதுக்கு தேவையானது செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் கைடன்ஸ். இது செல்ஃப் டிசிப்ளின் என்பது மிக முக்கியமானது. நாம் ஒரு கட்டுப்பாடை விதித்துக் கொள்வோம். நான் இந்த நேரத்தில் தான் இதை பாவிப்பேன், நான் குடும்பத்துடன் இருக்கும் பொழுது இதை பாவிக்க மாட்டேன், படிக்கும் பொழுது இதை நான் பாவிக்க மாட்டேன், இதை அப்புறப்படுத்தி வைப்பேன். குறிப்பிட்ட ஒரு நேரத்தை ஒதுக்கி அதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். இதிலே ஈடுபட்டு எமது உலகத்தையும் மறுமையையும் நாசமாக்காமல் நாம் இருப்பதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துடைய மறுமையுடைய அனைத்து நலவுகளையும் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.